ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்கார்ஸா, அதாவது ஹுண்டாய் கம்பெனியோட கார். இது ஹுண்டாய் அல்கார்ஸா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட சிஸ்டம் இப்போ பார்க்கலாம். இது வந்து மேனுவல் கார், அதாவது 6 ஃபார்வர்ட் கியர் 1 ரிவர்ஸ் கியர் மேனுவலாக நம்ம போடக்கூடியது. இதில் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, செகண்டு லேசாக விட்டு முன்னாடி தள்ளிங்கன்னா தேர்டு, அப்படியே பேக் எடுத்திங்கன்னா ஃபோர்த்து, நியூட்ரல் பண்ணி ரைட்டில் தள்ளி மேலே போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து, அதுக்கு நேர் கீழே சிக்ஸ்த்து. இது ஒரு 6 கியர் வண்டி, 6+1, அதாவது 6 கியர் ஃபார்வர்டு, 1 கியர் ரிவர்ஸ். ரிவர்ஸ் கியர் வந்து இந்த வண்டியில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியருக்கு சைடில் ஒரு லிவர் இருக்கா, இந்த லிவரை மேலே தூக்கணும். தூக்கிட்டு ரைட் சைடு தள்ளி போட்டிங்கன்னா தான் ரிவர்ஸ். கேமரா ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த வண்டி சிஸ்டம். பார்ப்போம். சிஸ்டமில் வந்து நேவிகேஷன், எஃப்எம், கிளாக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஆட்டோ ஆண்ட்ராய்டு மோடு இருக்குது. நம்ம ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் உள்ள ஆப்பை இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது எல்லாமே இந்த செட்டுக்குள்ள ஆப்ஷன்ஸ், ஆன் ஆஃப் பட்டன், சவுண்டு, வால்யூம் அப் பண்ணுறது, இது பண்ணுறது, மீடியா, ரேடியோ, இந்த இது எல்லாமே இதுலேயே வந்துருச்சு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு பார்க்கிங் சென்சார் சுவிட்ச் இருக்குது. இதை போட்டிங்கன்னா பார்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வண்டியை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் கொடுக்குற மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் சுவிட்ச், வைப்பர் கண்ட்ரோலுக்குள்ளது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், ஹெட்லைட், லேம்ப், இந்த இதுக்குள்ள கண்ட்ரோல் எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் உள்ளது வந்து டிஸ்பிளே கண்ட்ரோல். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே இந்த மீடியா கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, சேனல் மாற்றுறது எல்லாமே நம்ம ஸ்டீரிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சுவிட்ச் வந்து ரைட் சைடில் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆட்டோ ஹோல்டு மோட். இந்த இதில் போட்டிங்கன்னா நீங்கள் சிக்னலில் இதுலையாட்டு நிற்கும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் கிளச்சில் காலை வச்ச உடனே திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், இது ஆனில் வச்சுருந்தீங்கன்னா. இது வந்து பவர் லேம்ப், அதாவது ஹை பீம் ரேஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ளஸ்ஸு டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மிரர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுறது. இது வந்து லெஃப்ட்டு மிரர், ரைட்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக லெஃப்ட்டு ரைட்டு. லெஃப்ட் வச்சுட்டு நீங்கள் லெஃப்ட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட் வச்சுக்கிட்டு ரைட் மிரர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே கீழே, இது லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, இது அன்லாக் லாக் பட்டன். இது 4 பவர் விண்டோக்குள்ளது. இது விண்டோ லாக்குடு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சு, ஃப்ரண்ட் பேனட்டுக்குள்ளே சுவிட்சு இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோல் டேங்க் சுவிட்சு, லிவர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். இது வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி. பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு, சென்டரில் ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு சீட்டு, ஃப்ரண்டில் டிரைவர் ப்ளஸ் ஒரு கோ டிரைவர் சீட். ஓகே, இதில் வந்து சார்ஜருக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிபின், இது யூஎஸ்பி டைப்பில் உள்ள சார்ஜர் கேபிள் சொல்லிக்கலாம். இதில் வந்து 12 வோல்ட் 180 வாட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஹேண்ட் பிரேக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்து